ஹலோ எவ்ரிவன். கோட் படத்தை கழுவி ஊற்றும் நெட்டிசன்கள், பின்னாலிருந்து நடக்கும் சதி வேலை. கோட் படம் நேற்று வெளியான நிலையில் இணையதளத்தில் இந்த படத்தை கழுவி ஊற்றி நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. வெங்கட் பிரபு ஒரு நல்ல கலகலப்பான என்டர்டைன்மெண்ட் படமாக கோட் படத்தை கொடுத்திருக்கிறார். விஜய் ரசிகர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு ரசிகர்களும் கவர்ந்திருக்கிறது. ஏனென்றால் ரஜினி, அஜித், சிவகார்த்திகேயன், சூர்யா என இவர்கள் சார்ந்த விஷயங்கள் கோட் படத்தில் வெங்கட் பிரபு வைத்திருந்தார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், எப்போதுமே விஜய் படத்திற்கு அஜித் ரசிகர்கள் நெகட்டிவ் கமெண்ட்களை கொடுத்து வருவார்கள். ஆனால் இந்த முறை வெங்கட் பிரபு அஜித்தின் நெருங்கிய நண்பர் என்பதாலும் படத்தில் அஜித்தை பற்றிய நல்ல விஷயங்கள் கூறி அவர்களும் கொண்டாடினார்கள். ஆனாலும் ட்விட்டர், மீம்ஸ் போன்றவற்றில் கோட் படத்தை விமர்சிக்கும்படியான விஷயங்கள் தான் வருகிறது. இதற்கு காரணம் ஐடி விங் என்று குறிப்பிடுகிறது. அதாவது விஜய் அரசியல் கட்சிக்குள் நுழைவதால் அவருடைய படத்திற்கு மோசமான விமர்சனத்தை கொடுத்து படத்தின் வசூலை குறைக்க செய்து வருகின்றனர். இதற்கெல்லாம் காரணம் அரசியல் கட்சிதான் என்று சொல்லப்படுகிறது. வெங்கட் பிரபுவின் இயக்கம், விஜயின் நடிப்பு என படத்தில் பல பாசிட்டிவ் விஷயங்கள் அடங்கியிருந்தது. படத்தின் நீளம் மட்டும் குறைத்து 2.5 மணி நேரம் கொடுத்திருந்தால் கண்டிப்பாக இன்னும் மிகப்பெரிய ஹிட்டை கோட் படம் கொடுத்திருக்கும். மற்றபடி படத்தில் சில குறைகள் இருந்தாலும் இந்த அளவுக்கு ரோல் செய்யும் நிலையில் மோசமாக இல்லை என்பதே நிதர்சனம். விஜயின் அரசியல் வருகைதான் இதற்கெல்லாம் காரணம் என சினிமா விமர்சனங்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் கூறியுள்ளனர். விஜயின் அரசியல் வருகை தான் இதற்கெல்லாம் காரணம் என சினிமா விமர்சனங்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் கூறி வருகின்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.